தெருவீதியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த குரங்கு தினமும் சாலைகளில் சுற்றி வந்து குப்பைகளை பொறுக்கி வந்தது. தினமும் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து குப்பையில் கிடைக்கும் காகிதங்களை சுத்தம் செய்து அதில் எழுதியுள்ள எழுத்தை பார்த்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யும். ஒரு நாள் பள்ளிக்கூடம் அருகே குப்பை எடுக்க சென்றபோது ஆசிரியர் வகுப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் அதை மென்மையாக பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த பாதுகாவலர் அதை அடித்து விரட்டினான். மனம் புண்பட்டு திரும்பிய குரங்கு சோகமாக வீடு நோக்கி நடந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் குப்பைகள் எடுக்கும்போது வெள்ளை தாளொன்று பறந்து வந்து அதன் காலடியில் விழுந்தது. மறுபக்கத்தில் ஒரு மை பேனா கிடந்தன. அதை பார்த்த குறும்பு சிரிப்புடன் அதை எடுத்துக்கொண்ட குரங்கு தன்னுடைய புத்தி கேட்டிய எழுத்தை எழுதியது. அந்த வெள்ளைத்தாளில் முதலில் எழுதிய எழுத்து என்ன தெரியுமா? அந்த குரங்கின் தன் அம்மா அப்பா பெயர்களை எழுதி பார்த்தது. திடீரென ஒரு திடுக்கிடும் காற்று வீசியது. அந்த வெள்ளைத்தாள் பறந்து செல்லவே அதை பிடிக்க முடியாமல் தவித்தது. ஆனால் அதே நேரம் அந்த தாளை ஒருவர் பிடித்து விட்டார். அந்த தாளை பிடித்தவர் யார் என்றால் அது ஒரு பள்ளியின் ஆசிரியர். அந்த வெள்ளை தாளில் எழுதிய எழுத்துக்களை பார்த்த ஆசிரியர் வியப்புடன் தன்னை நோக்கி வந்தார். நீயா எழுதினே? இந்த அளவுக்கு அழகா எழுத்து எழுதுறே என்று கேட்டார். நீ கல்விக்கு தகுதியானவன். நாளை உதயம் நிச்சயம் உன் வாழ்வில் வீசும் என்றார். அந்த நாளிலிருந்து அந்த ஆசிரியர் அந்த குரங்குக்கு தனியாக பாடம் கற்பிக்க தொடங்கினார். கல்வியின் கதவுகள் மெதுவாக திறந்தன. வெள்ளைத்தாளும் கல்வியின் கனவும் உண்மையான நாள் இதுதான். அனைவருக்கும் இந்திய காகித தினநல் வாழ்த்துக்கள்.